الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد ரமலான் காலங்களில் பெண்கள் இறுதிப்பத்தை சரியான முறையில் முழுமையாக இபாதத்துகளில் கழிப்பதற்காக ஹைல் அதாவது மென்சஸை தடுப்பதற்கான மாத்திரையை பாவிக்கலாமா என்பதை பொறுத்தவரையில் இது பற்றி ஏற்கனவே சமகால உலமாக்கள் அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார்கள். அந்த பதிலை இங்கே பதிவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். ஷேக் பின் பாஸ், அதே போன்று ஷேக் உசைமீன், ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் போன்ற உலமாக்கள் இது பற்றி சொல்லுகின்ற போது இந்த மாத்திரையை பாவிப்பதற்கு பொதுவாக மார்க்கத்தில் தடை இல்லை என்பதையும், அதே நேரம் யாராவது ஒருவர் அப்படி பாவிக்க நினைத்தால் அது உடம்புக்கு தன்னுடைய ஆரோக்கியத்திற்கு தீங்கிழைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் சில பெண்களுக்கு அந்த மாத்திரையை பாவிப்பதனால் சில பக்க விளைவுகள் ஏற்படலாம். அவருடைய மாதாந்த சர்க்குலேஷன் அதில் சில மாற்றங்கள் ஏற்படலாம், ஹோமோன்களுடைய சமநிலை பாதிக்கப்படலாம். இப்படியான பாதிப்புகள் சில பெண்களுக்கு ஏற்படலாம். அப்படி ஏற்படுமாக இருந்தால் அவர்கள் அந்த மாதிரி பாவிக்கக்கூடாது. ஏனென்றால் ஆரோக்கியத்திற்கு தீங்கிழைக்கக்கூடிய எதையும் நாங்கள் பாவிக்கக்கூடாது. அப்படி இல்லை என்றால் அதை பாவிப்பதில் எந்த தடையும் கிடையாது. தடை இல்லை என்பதற்காக பாவிக்க வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ்ஜுக்கு போன நேரத்தில் மக்காவுக்கு போவதற்கு முன்னாலே அவர்களுக்கு ஹைத் ஏற்படுகிறது. அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அழுது கொண்டு அதை சொல்லுகிறார்கள் கவலையோடு. அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்லுகிறார்கள், இது அல்லாஹ் கத் கதபஹு அல்லாஹு அலா நிசாஇ பனி ஆதம், ஆதமுடைய பெண்களுக்கு அல்லாஹ் இது ஏற்படுத்திய ஒரு இயற்கையான ஒரு விஷயமாகும். இதில் கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது என ஆறுதல் சொல்கிறார்கள். எனவே இது பெண்களுக்கு இயல்பாக அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு அம்சம் என்கின்ற காரணத்தினால் அதை கட்டாயம் பாவித்து நோன்பை நோக்க வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அப்படி பாவிப்பதில் தடையும் கிடையாது, குறிப்பாக ரமலான் காலத்தை பொறுத்தவரையில். இருந்தாலும் ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகின்ற போது தடை இல்லை என்றாலும் அதை தவிர்த்து கொள்வது சிறந்ததாகும். ஏனென்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இது இயற்கையாக பெண்களுக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எனவே ஹைல் வந்து விட்டதன் சொன்னால் நோன்பை விட்டுவிட முடியும், இன்னொரு நேரத்தில் நோற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற கருத்தையும் பதிவு செய்கிறார்கள். எனவே சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த மாத்திரை பாவிப்பதில் தடை கிடையாது. இருந்தாலும் அதை தவிர்த்து கொள்வதுதான் சிறந்தது என்பது ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள் போன்றவர்களுடைய கருத்தாகும்.